இது இந்த pH வேல்யூ கம்மியாக இருக்கிற தண்ணியெல்லாம் எவ்வளோ உள்ளே போகுதோ அவ்வளோ நோய் வருது. அதுக்கு ஒரு மிஷின் வச்சுருவாங்க. டிடிஎஸை குறைச்சி கொடுக்குறேன். அப்போ என்ன அர்த்தம்? சத்தை குறைச்சி கொடுக்குறேன்னு அர்த்தங்க. ஆக்சுவலாக அதுக்கு பேர் மினரல்லெஸ் வாட்டர். அவங்க நம்மகிட்ட மினரல் வாட்டர்னு சொல்கிறாங்க. இவருங்க pH வேல்யூ மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் பெரிய சயின்டிஸ்ட்டுங்க. கிட்னி கல்லீரல் எல்லாம் அவசரப்பட்டு ஐயோ பிளட் வேல்யூக்கு பிளட்டோடைய pH வேல்யூ குறைஞ்சிச்சுன்னு சொல்லி எலும்பை உடைத்து ரத்தத்தில் கொட்டும். முக்கி பார்த்தா தெரியுங்க. மினரல் வாட்டர் முக்கி பாருங்க, 2-3 தாங்க வரும். ஆசிடுங்க அதெல்லாம். மினரல் வாட்டர் சாப்பிட்லாமா? கடையில் விற்கிது இல்லைங்களா மினரல் வாட்டர். ஆக்சுவலாக அதுக்கு பேர் மினரல்லெஸ் வாட்டர். அவங்க நம்மகிட்ட மினரல் வாட்டர்னு சொல்கிறாங்க. சரிங்க, டிடிஎஸ் அது சம்மந்தமாக கொஞ்சம் பேசுவோம், pH பேசுவோம். அப்போ தான் மினரல் வாட்டரை பற்றி பேச முடியும். டிடிஎஸ் டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ். என்ன சொல்கிறாங்க? ஒரு மனிதன் குடிக்கிற தண்ணியில் டிடிஎஸ் இவ்வளவு இருக்குன்னு ஒரு அளவு இருக்கா? அதுக்கு மேலே போனால் குடிக்காதீங்கன்னு பிரச்சாரம் பண்ணுறாங்களா? உங்கள் வீட்டில் போர் தண்ணி ஆத்தண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு டிடிஎஸ் ஜாஸ்தியாக இருக்குப்பா குடிக்காதே அப்படிங்கிறாங்களா? முதல்ல புரிஞ்சுக்குங்க, டிடிஎஸ் அதிகமாக இருந்தால் தப்புங்கிறதே தப்பு. விஷயத்துக்கு வரேங்க. இங்கே ஆச்சரியமாக இருக்குங்க, எல்லா சயின்ஸும் தப்பாக எழுதி வச்சுருக்கானுங்க. அதான் இங்கே கோபத்தில் நான் பேசிகிட்டு இருக்கேன். டிடிஎஸ்னா என்னங்க? டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ் தானே. சரி, யாராவது என்னைக்காவது குழம்போட டிடிஎஸை கணக்கு பண்ணி பார்த்துருக்கீங்களா? சூப்புடைய டிடிஎஸை கணக்கு பண்ணி பார்த்துருக்கீங்களா? ரசத்தோட டிடிஎஸை கணக்கு பண்ணி பார்த்துருக்கீங்களா? ரசத்தில் மிளகு சீரகம் எல்லாம் போட்டோன்னே கொதிக்க வச்சோன்னே டிடிஎஸ் அதிகமாக இருக்குமா கம்மி? சும்மா லாஜிக்காக அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? அப்போ அதை ஏன் சாப்பிட்றீங்க? டிடிஎஸ் அதிகமாக இருக்குங்க. கூழ் இருக்கு இல்லையா, எல்லா தானியத்தையும் போட்டு கூழ், அது எல்லா தானியத்தையும் போட்டு சத்து மாவு கஞ்சி இருக்கு இல்லையா, அதாங்க இருக்கு இல்லையா அதிக டிடிஎஸ். சாப்பிடாதீங்க, நோய்ங்க. புரியலைங்களா? எவ்வளோ ஏமாத்துறாங்க. டிடிஎஸ்னா டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ் தானே. அந்த டிடிஎஸ் நம்ம உடம்புக்கு நல்லது பண்ணுறதா இருந்தால் ஏங்க சாப்பிடக்கூடாது? பாயிண்ட் புரிஞ்சுதுங்களா? இது தப்பான கான்செப்டுங்க. டிடிஎஸ் அதிகமாக இருந்தால் தண்ணி குடிக்கூடாதுங்கிற அந்த டிடிஎஸ் கான்செப்டே தப்புங்கிறங்க. அதுக்கு ஒரு மிஷின் வச்சுருவாங்க. டிடிஎஸை குறைச்சி கொடுக்குறேன். அப்போ என்ன அர்த்தம்? சத்தை குறைச்சி கொடுக்குறேன்னு அர்த்தங்க. யோசிங்க. இப்படி தாங்க சயின்டிஃபிக்காக ஏமாற்றிருக்காங்கங்க. நான் என்ன சொல்கிறேன், டிடிஎஸ் அதிகமோ கம்மியோ குடிங்க. குடிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் வேணால் கொஞ்சம் குறைச்சிக்கலாமே தவிர அதை நீங்கள் கண்டிப்பாக குறைச்சி தான் குடிக்கணும் அவசியம் இல்லைங்கிறங்க. கடல் தண்ணி டிடிஎஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், உப்பு தண்ணியாக குடிக்க முடியல. அதுக்கு வேணால் நீங்கள் ஏதாவது பண்ணுங்க. நார்மலாக வாயில் ஊற்றினா உங்களால் குடிக்க முடியும்னா டிடிஎஸ் செக் பண்ண வேண்டாங்கிறது. கிட்னி எதுக்கு இருக்குது? அது வேலை தெரியுமா? டிடிஎஸ் நிறையா கொடுத்து எல்லாம் வாங்கி சத்தெல்லாம் எடுத்து பிளட்டில் கலக்குங்க. நீங்கள் காசு கொடுத்து வாங்குறீங்களா மருந்து மாத்திரை, அதுதான் டிடிஎஸ். டிடிஎஸ் சொல்கிறாங்க இல்லையா, அதை சத்துங்கிறங்க. சரி, நார்மல் டிடிஎஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, நான் ஒன்று பண்ணுறேன், ஒரு விஷ தண்ணி கொடுக்குறேன், அது நார்மல் டிடிஎஸ்ல இருக்கு. உயிர் போகுமா இல்லையா? இது என்ன புரியுது? அந்த சாலிட்ஸு நல்லதாக இருந்தால் எவ்வளவு இருந்தாலும் குடிக்கலாம், கெட்டதாக இருந்தால் குடிக்கக்கூடாது. அது 10 இருந்தாலும் குடிக்கக்கூடாது தானே கான்செப்ட். இந்த ஆங்கிளில் யாருமே யோசிச்சதே இல்லைங்க. இது ஒரு வச்சுக்கோங்க, இதை பற்றி அப்புறம் பேசுவோம். pH வேல்யூ. இவருங்க pH வேல்யூ மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் பெரிய சயின்டிஸ்ட்டுங்க. pH வேல்யூன்னு என்ன? பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன். அது எவ்வளோ இருக்கும்? 0 முதல் 14. 0லேருந்து 7 வரைக்கும் இருக்கிறதுக்கு பேர் ஆசிடு. 7லேருந்து 14 அல்கலை. ஆசிடு பேஸு, அசிடிக் அல்கலை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரத்தத்தின் pH வேல்யூ எழுதுறீங்களா? மனித ரத்தத்தின் pH வேல்யூ 7.4. 7க்கு மேல் இருந்தால் அல்கலை. இப்போ பிளட்டு அல்கலை.
ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வயிற்றில் சுரக்கிறது ஆசிடு, எச்சில் அல்கலை. நல்லா கவனிங்க, ரத்தத்தின் pH வேல்யூ 7.4. ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு தண்ணி குடிக்கிறீங்க, அந்த தண்ணி 2 pH வேல்யூ இருந்தால் என்ன ஆகும்? குடிக்கிறீங்க, குடிச்சுன்னு என்ன ஆகும்? பிளட்டில் போய் கலக்கும். பிளட் எவ்வளோ இருக்குது? 7.4. இது எவ்வளோ இருக்குது? 2 சேர்ந்தா என்ன ஆகும்? pH எவ்வளோ? ஒரு ரத்தோட pH வேலை ஒரு 5 மாறிடும். அப்போ பிளட்டு அசிட்டிக்காக மாறிடும். பிளட் அசிட்டிக்காக மாறினா வியாதி. ரத்தம் எப்பொழுதெல்லாம் pH வேல்யூ குறைகிறதோ உடனே என்ன ஆகும் தெரியுங்களா? உடனடியாக உடம்பு என்ன தெரியுமா செய்யும்? பிட்யூட்டி சுரப்பி, கிட்னி, கல்லீரல் எல்லாம் அவசரப்பட்டு ஐயோ பிளட் வேலைக்கு பிளட்டுடைய pH வேல்யூ குறைஞ்சிச்சுன்னு சொல்லி எலும்பை உடைத்து ரத்தத்தில் கொட்டும். எலும்பு தான் ஆல்கலை. எலும்புங்கிறது வெறும் கால்சியம் இல்லைங்க, மெக்னீஷியம், மெயினாக மெக்னீஷியம். எலும்பு இருக்கு. சில பேருக்கு எலும்பு ஏந்திர ரொம்ப வீக்காக இருக்குது, எலும்பு ஏந்திர டக்குன்னு உடஞ்சிருது. ரொம்ப வருஷமாக பிளட் ஆசிடாக இருந்திருக்கு, எலும்பு உடச்சி உள்ளே போட்டிருக்குங்க. புரிஞ்சுக்குங்க. இது மட்டும் இல்லை, சாராயம், பிராந்தி, விஸ்கி எல்லாமே pH வேல்யூ 2-3 தான். இது இந்த pH வேல்யூ கம்மியாக இருக்கிற தண்ணியெல்லாம் எவ்வளோ உள்ளே போகுதோ அவ்வளோ நோய் வருங்க, அவ்வளோ ஸ்டாக் கிளியர் ஆகும். சேர்த்து வைக்கப்பட்ட சத்தெல்லாம் செலவாகுங்க. சரி, விஷயத்துக்கு வரங்க. அதனால் என்ன பண்ணணும்? இந்த கடையில் விற்கிற இதெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாது. என்னைக்காவது ஜாலியாக சாப்பிட்லாங்க, சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை. உங்களுக்கு ஒரு நாள் திடீர்னு தோணுது, கொஞ்சமாக வாங்கி ஒரு டம்ளர் ஊற்றி குடிங்க, வேண்டான்னு சொல்லலாம். ஜாலி குடிங்க, ஒரு ஃபேஷனாக குடிங்க. சில பேர் ரெகுலராகவே குடிக்கிறாங்கங்க. இப்போ இருக்கிற எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஸ்கூல் பசங்கள்லாம் இதை வாங்கி வாங்கி குடிக்கிறாங்க. அடுத்தது இந்த மினரல் வாட்டர். இந்த கடையில் விற்கிது இல்லையா மினரல் வாட்டரு, அதோட pH சொல்லி செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அதுவும் 2-3 தான் இருக்கும். அமேசானில் ஆர்டர் போடுங்க, pH பேப்பர் 80 ரூபா, 70 ரூபா, 100 ரூபாக்குள்ளே வருங்க. ஒரு மஞ்சள் கலர் பேப்பர் இருக்கும். அதை வாங்கி என்ன பண்ணுங்க, இனிமேல் தண்ணியில் முக்கி பாருங்க. முக்கி பார்த்தா தெரியுங்க, மினரல் வாட்டர் முக்கி பாருங்க, 2-3 தாங்க வரும். ஆசிடுங்க அதெல்லாம். ஸோ மினரல் வாட்டர் சாப்பிடக்கூடாது. பிராந்தி, விஸ்கி, அது இதெல்லாம் நோய்ங்க. உடனே என்னதான் பண்ணுறதுன்னு கேட்டால், உண்மையிலே சொல்லப்போனால் ஆற்று தண்ணி, ஊற்று தண்ணி, கிணத்தண்ணி இதாங்க நல்லது. ஆனால் அது இல்லவே இல்லை, சோர்ஸ்லாம் அழிச்சு விட்டாங்க. இப்போ நமக்கு ஒரே இது கேன் தண்ணி தான் இருக்குது, வேறு வழியே இல்லைங்க. நம்ம நினைச்சாலும் நல்ல தண்ணி குடிக்க மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சுட்டாங்க. என்னதான் அறிவு இருந்தாலும் தண்ணி இல்லை. சரி, அதுக்கு என்ன பண்ணலான்னா, அட்லீஸ்ட் கிடைக்கிற தண்ணியை, போர் தண்ணி ஆகட்டும், கார்பரேஷன் தண்ணி ஆகட்டும், ஒரு கேன் தண்ணி ஆகட்டும், எப்படி சுத்திகரித்து நம்ம சாப்பிட்றதுன்னு பார்த்துட்டோம்னா அந்த தண்ணி கொஞ்சம் சரி பண்ணலாமா இல்லையா?